எல்லாரும் சொல்லுவோம், தேவன் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நான் உலகத்தை ஜெயிப்பேன். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நான் உலகத்தை ஜெயிப்பேன். ஆமென். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தாவே, தேவாவியானவர் ஜீவ வசனங்களை கொண்டு எங்களோடு பேசுகிறீர். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களே அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து வாருங்கள், சத்திய வசனங்களை கேளுங்கள். வாழ்க்கையிலே பெரிய உயர்வு உண்டாவதை காண்பீர்கள். இயேசு சொன்னார், ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். பாருங்கள், இயேசு நிரந்தரமான திருப்தியை பற்றி, நிரந்தரமாக தாகம் தீர்க்கப்படுகிற ஒரு அனுபவத்தை பற்றி பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். மனிதன் பிரதானமாக, அருமையானவர்களே, 2 பகுதிகளை உடையவன். ஒன்று உள்ளான மனுஷன், அடுத்தது புறம்பான மனுஷன். பாருங்க, இந்த உள்ளான மனுஷனை இருதயம் என்று வேதம் அழைக்கிறது. புறம்பான மனுஷன் உங்களுக்கு தெரியும், அது சரீரம். பாருங்க, சரீரத்துக்கு பசி தாகம் இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். இன்னும் சொல்லப்போனால், சரீர பசியையும் சரீர தாகத்தையும் தாண்டி வேற எந்த பசியும் தாகமும் மனுஷனுக்கு இல்லை என்று அநேகர் நினைக்கிறபடினால, அருமையானவர்களே, இந்த சரீர பசியையும் தாகத்தையும் தீர்க்கிறதுலையே வாழ்நாள் முழுவதையும் மனிதர்கள் செலவிடுகிறார்கள். பாருங்க, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று சொல்லுகிறதுலையே, அதை நாடுகிறதுலையே வாழ்நாட்கள் போய்விடுகிறது. ஆனால் அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, சரீர பசியையும் தாண்டி சரீர தாகத்தையும் தாண்டி மனுஷனுக்குள்ளே பெரிய ஒரு பசி இருக்கிறது, ஒரு தாகம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது என்ன பசி, அது என்ன தாகம் கேட்டீங்கன்னா, அது ஆவிக்குரிய பசி, அது ஆவிக்குரிய தாகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த ஆவிக்குரிய பசியை தீர்க்கிற ஜீவாப்பம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த ஆவிக்குரிய தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கவனிங்கள், அவரை அன்றி மனுஷனுடைய ஆவிக்குரிய தாகம் தீராது, அவரை அன்றி மனுஷனுடைய ஆவிக்குரிய பசி தீராது என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், பில்லி கிரஹாம் என்கிற ஒரு பெரிய பக்தர், தேவ மனுஷன், அவர் ஒரு பெண்ணை பற்றி சொல்கிறார். அந்த பெண் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, அமெரிக்காவில் தலை சிறந்த ஒரு யூனிவர்சிட்டி, அங்கே படித்து கொண்டிருந்த ஒரு பெண். பாருங்க, பெரிய பணக்கார பெண். திடீர்னு பாருங்க ஆள ஆரம்பிச்சிட்டாலாம், அழுதுகிட்டே இருக்கிறாளாம். நிறைய பேர் போய், என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் அழுகிற, பயமாக இருக்குதா, அழாத அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆறுதல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அழுகையை நிறுத்தலை. அவளுக்கு விவரமாக சொல்லவும் தெரியல. ஆகவே அவள் சொன்னாலாம், எங்கள் அப்பா வர சொல்லுங்கன்னாலாம். ஆகவே அவங்க அப்பா வந்தார். அவங்க அப்பா வந்த மாத்திரத்தில்
அவரை கட்டி சேர்ந்து பிடிச்சிக்கிட்டு, டாடி ஐ நீட் சம்திங் பட் ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். அப்பா, எனக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது, ஆனால் அது எது என்று என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். கவனிங்கள் அருமையானவர்களே, அது வேற ஒன்றும் கிடையாது. ஒரு ஆவிக்குரிய தாகம், ஒரு ஆவிக்குரிய பசி எல்லா மனுஷருக்குள்ளேயும் அது இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நற்செய்தி என்னவென்றால், அருமையானவர்களே, அந்த ஆவிக்குரிய பசியையும் அந்த ஆவிக்குரிய தாகத்தையும் தீர்க்கிற ஜீவாப்பம், ஜீவ தண்ணீர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இருக்கிறீங்களா? பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அருமையானவர்களே, எல்லா மனிதருடைய அந்த ஆவிக்குரிய பசியின் தீர்க்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார். அவருடைய மாம்சம் துண்டு துண்டாக பிற்கப்பட்டது, அவருடைய பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டது. அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு ஜீவ அப்பமாகிய அவர் கல்வாரி சிலுவையிலே பிற்கப்பட்டார். அதனுடைய விளைவாக அவரை ஏற்றுக்கொள்கிற மக்களுக்கு ஆவிக்குரிய பசி தீர்க்கப்படுகிறது, ஆவிக்குரிய தாகம் தீர்க்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே மெய்யான ஒரு திருப்தி வாழ்க்கையில உண்டாக வேண்டுமானால், மெய்யான ஒரு தாகம் தீர்க்கப்படுகிற ஒரு நிலை வாழ்க்கையில உண்டாக வேண்டுமானால், செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவே நீரின் உள்ளத்துக்குள்ளே வாரும். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் அருமையானவர்களே, அவங்க ஜீவ அப்பத்திலே பங்கு பெறுகிறார்கள், ஜீவ தண்ணீரை பானம் பண்ணுகிறார்கள். வாழ்க்கையில மெய்யான திருப்தி என்ன செய்கிறது? உண்டாகிறது. ஆகவே இதுவரைக்கும் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பில்லானால், இயேசுவின் உள்ளத்துக்குள்ளே வாரும், நேரின் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் அருமையானவர்களை, சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சத்தியம் என்பது தேவனுடைய வார்த்தை. எல்லாரும் சொல்லணும், தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம். அருமையானவர்களே, அதுக்குள்ளதான் தேவன் மனிதர்களுக்கு சம்பூர்ண வாழ்வை வைத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய மக்கள் பாருங்க, சத்தியத்தை அறிந்து கொள்கிறதிலே தீவிரமாய் இருக்க வேண்டும். யூ மஸ்ட் பி பீப்புள் ஆஃப் த வேர்ட். வார்த்தையின் மனிதர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வசனத்தை நாடும் போது, வசனத்தை அறிந்து கொள்ளும் போது, வசனத்தின் சத்தியத்தை அருமையானவர்களும் அறிந்து கொள்ளும் போது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில பெறுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, சத்தியத்தை நாடுகிறதிலே தீவிரமாக இருக்க வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்கிறதிலே தீவிரமாக இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு வாழ்வை கொண்டு வரும். பாருங்க, மார்க் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுகிறது, திரளான ஜனங்கள் இயேசுவினிடத்திலே வந்தார்களாம். வனாந்தரத்தில் வந்து அவரோடு கூட 3 நாள் தங்கியிருந்து அருமையானவர்களே அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவங்கள பற்றி இயேசு விதமாக சொன்னார். வாசிக்கலாம். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து எத்தனை பேர்களை திருப்திப்படுத்தக்கூடும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷருடையத்திலே கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறு மீன்களும் அவரிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 7 கொடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராயிருந்தார்கள். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். கவனிங்க, இங்கே ஒரு கேள்வி வருகிறது. யாருக்கு இலவசமான மீன் சாப்பாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊரில் உள்ள எல்லாருக்கும் கிடையாது. அருமையானவர்களே, யாருக்கு
ஆண்டவர் வந்து இலவசமான மீன் சாப்பாடு கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா, யார் வசனத்துக்காக தேவனிடத்திலே வந்து இயேசுவினிடத்திலே வந்து 3 நாட்கள் தங்கி இருந்தார்களோ அவர்களுக்கு இலவசமான மீன் சாப்பாடு கிடைத்தது இல்லையா? அவங்களுக்கு பாருங்க, சாப்பாடு பிரதானம் கிடையாது, அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை தான் பிரதானம். கவனிங்கள், தேவனுடைய வார்த்தையை பிரதானமாக அவர்கள் நினைத்தபடினால அவருடைய பாருங்க சரீர பிரகாரமான தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். இன்னைக்கும் கர்த்தர் அப்படிதான் செயல்படுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, இவங்க வசனத்தை வாஞ்சித்தாங்களாம், அவரு இவங்களுடைய சரீர பிரகாரமான தேவைகளை சந்தித்தாராம். வசனத்தை கேட்கறதுல இவங்க தீவிரமா இருக்கிறாங்க, இவங்களை ஆசீர்வதிக்கிறதுல கர்த்தர் தீவிரமா இருக்கிறீங்களா? இதே தான் அருமையானவர்களே, இன்றைக்கும் இங்கே வந்திருக்கிற நீங்கள் வசனத்துக்காக வந்திருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் சத்தமா வசனத்துக்காக வந்திருக்கிறோம். வசனத்துக்காக வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஒரு நாள் வெறுமையாக அனுப்ப மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் அனுதினமும் ஆசீர்வாதமாகிய பாரத்தை நம்மையில் சுமத்தி நம்மை ரட்சிக்கிறார். தமிழ்ல அவ்வளவு நல்லா வரல, போவோம் அந்த வசனத்துக்கு. சங்கீதம் 68:19. சங்கீதம் 68:19. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே அப்படின்னு போட்டிருக்குது. பாருங்க, சரியான மொழிபெயர்ப்பு, கர்த்தர் அனுதினமும் ஆசீர்வாதமாகிய பாரத்தை நம்மேல் சுமத்தி நம்மை ரட்சிக்கிறார். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்வோம், தேவன் அனுதினமும் ஆசீர்வாதமாகிய பாரத்தை என் மேல் சுமத்தி என்னை ரட்சிக்கிறார். இன்னொரு மாதிரி சொல்லுவோம், தேவன் அனுதினமும் ஆசீர்வாதமாகிய பாரத்தை என் மேல் சுமத்தி என்னை ரட்சிக்கிறார். இன்னொரு மாதிரி சொல்லுவோம், தேவன் அனுதினமும் ஆசீர்வாதமாகிய பாரத்தை என் மேல் சுமத்தி என்னை ரட்சிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சங்கீதம் 34:10 நான் விதமாக வாசிக்கிறேன். சங்கீதம் 34:10 பாருங்க. நான் இப்படி வாசிக்கிறேன், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், வசனத்தை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தர் தான் வசனம், வசனம் தான் கர்த்தர் இல்லையா? அருமையானவர்களே, வசனத்தை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆகவே அருமையானவர்களே, சத்தியத்தை அறிந்து கொள்கிறதுல தேவனுடைய மக்கள் ரொம்ப தீவிரமாக இருப்பீர்களானால் பாருங்க, ரொம்ப ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில பெருகும் என்பதை திட்டமாய் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அருமையானவர்களே கவனிங்க, சமீப காலமாக அருமையானவர்களே ஒரு முக்கியமான சத்தியத்தை நான் பார்த்து கொண்டு வருகிறோம். அது என்னன்னா, ஆவி, ஆத்மா, சரீரம். நான் ஏற்கனவே சொன்னது மறுபடியும் சொல்கிறேன். மனுஷன் பிரதானமாக ஆவியா இருக்கிறான், அவனுக்கு ஒரு மனது இருக்கிறது, அவன் சரீரம் என்கிற கூற்றுக்குள்ளே குடியிருக்கிறான். பாருங்க அருமையானவர்களே, மனுஷன் பிரதானமாக ஆவியாய் இருக்கிறான். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட நாளிலே இந்த ஆவி மனுஷன் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டு, அருமையானவர்களே, மீட்கப்படும் நாளுக்கென்று இந்த ஆவி மனுஷன் பாருங்க, அவன் வந்து முத்திரை போடப்பட்டிருக்கிறான் பரிசுத்த ஆவியானவராலே என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் ஆவியிலே மீட்கப்படும் நாளுக்கென்று ஆவியை பாருங்க முத்திரை போட்டிருக்கிறாராம். 1/3 of you is wall to wall Holy Spirit. பாருங்க, 1/3 முழுவதுமே பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். அதான் நம்முடைய ஆவி மனுஷன். கவனிங்க, நம்முடைய ஆவி மனுஷன் அருமையானவர்களே புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டு பரிசுத்த ஆவியானவராலே முத்திரை போடப்பட்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். எபேசியர் 1:13. எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அவருக்குள்
முத்திரை போடப்பட்டீர்கள். அருமையானவர்களை கவனிங்க. முத்திரை போடப்பட்டீர்கள்னா ஆங்கிலத்தில் விதமாக வருகிறது, சீல் பண்ணிட்டாங்க. சீல்டு என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சீல் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் உள்ள இருக்கிற பொருள் பத்திரமா இருக்கிறது என்று அர்த்தம். நல்லா கவனிங்க. பால் பாக்கெட் வாங்குறீங்க. சில நேரங்களில் பால் பாக்கெட்டு வெளியே மண்ணா இருக்குது இல்லையா? பால் பாக்கெட் மண்ணா இருக்கிறதுனால சே மண்ணா போச்சேன்னு சொல்லி குப்பையில் போட்டு வந்துடுறது இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும், வெளியே தான் மண்ணா இருக்குது, உள்ள இருக்கிற பால் சுத்தமா இருக்குது. ஆகவே வீட்டுக்கு வந்து என்ன பண்றீங்க, பைப்பில் காமிக்கிறீங்க, தண்ணியில் கழுவிட்டு அப்புறம் கட் பண்ணா பால் சுத்த பாலான்னு செய்து இருக்குது இல்லையா? ஏன் அப்படின்னா அந்த பாக்கெட்டை சீல் பண்ணிட்டாங்க. பாலை உள்ள ஊற்றி என்ன செஞ்சிட்டாங்க, சீல் பண்ணிட்டாங்க. சீல் பண்ணிட்டாங்கன்னா அருமையானவர்களே, நல்லா ஏர் டைட்டா மூடிட்டாங்க, அடைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஆகவே அருமையானவர்களே, உள்ள இருக்கிற பால் எப்படி சுத்தமா இருக்குது. இன்னைக்கு ஃபேண்டா, கொக்கோ கோலா என்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டின்னில் வருது இல்லையா? எல்லாருக்கும் தெரியும், டின்னில் வருது. கடைக்காரரு 1-2 கொக்கோ கோலா டின்னை பாருங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி வச்சிருக்கிறாரு. ஆனால் மிச்சத்தை எல்லாம் பாருங்க இடம் இல்லாததுனால ஒரு மூலையில் குவிச்சு வச்சிருப்பாரு. அது தூசி படிஞ்சு அப்படியே இருக்கும். தூசி படிஞ்சு இருக்கிறதுனால நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி யாரும் வரப்போறதில்லை. அருமையானவர்களே, அவங்களுக்கு நல்லா தெரியும் வெளியே தான் தூசி இருக்குது, உள்ள இருக்கிற அந்த கொக்கோ கோலா அந்த ஃபேண்டா ரொம்ப சுத்தமா இருக்குது. ஆகவே டின்னை வாங்கிட்டு வந்து லேசா தொடச்சிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணா உள்ள இருக்கிற ப்ராடக்ட் ரொம்ப பியூரா இருக்குது, சுத்தமா இருக்குது இல்லையா? அதே போல அருமையானவர்களே, நம்முடைய ஆவி மனுஷனை கர்த்தர் சீல் பண்ணிட்டாரு. ஆவி மனுஷன் சீல் பண்ணப்பட்டதுனால ஆவி மனுஷன் அருமையானவர்களே பாதிக்கப்பட போகிறதே கிடையாது. மீட்கப்படும் நாளுக்கென்று கர்த்தருடைய வருகையில பாருங்க, ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் செய்வாங்க, போய் சேருவாங்க. என்ன பெரிய பாக்கியம், யோசித்து பாருங்க அருமையானவர்களே. எவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பு! கர்த்தர் நம்முடைய ஆவிய ரட்சித்து என்ன பண்ணிட்டாரு, முத்திரை போட்டிருக்கிறார் நாம் பார்க்கிறோம். குட் நியூஸ் என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய ரட்சிப்பை இழந்து போக போறதே கிடையாது. சிலருக்கெல்லாம் பயம், ரட்சிப்பை இழந்துருவோமோ அப்படின்னு சொல்லி பயம். ரட்சிப்பை இழந்து போக போறதே கிடையாது. பாருங்க, வாழ்க்கையில் சில தவறுகள் ஏற்படுகிறது இல்லையா? தவறுகள் ஏற்படும் போது என்ன பண்ணணும் பாருங்க, வருந்தணும், மனம் திரும்பணும். பாருங்க, அந்த தவறுகளை கர்த்தர்ட்ட அறிக்கையிடணும். அப்படி அறிக்கையிடும் போது வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 1:9 விதமாக சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நம்மை விட்டு நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் இல்லையா? கர்த்தர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். மன்னிக்கிறதிலே நம்முடைய தேவன் தயை பெருத்திருக்கிறார். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். மன்னிக்கிறதிலே பாருங்க கர்த்தர் தயை பெருத்திருக்கிறார். ஆகவே தவறுகள் ஏற்படும் போது பாருங்க, எந்த உணர்வும் இல்லாம அதை பற்றிய அறிக்கை செய்யாம நம்ம பாட்டில் போயிட்டு இருக்க கூடாது. கிறிஸ்தவ ஜீவியம் பாருங்க ரொம்ப உணர்வுள்ள ஒரு ஜீவியமா இருக்க வேண்டும் அருமையானவர்களே. ஏன்னா இது கர்த்தரோடு ஐக்கியப்படுகிற ஒரு ஜீவியம், கர்த்தரோடு நடக்கிற ஒரு ஜீவியம். ஆகவே தவறுகள் ஏற்படும் போது தவறுகளே ஏற்படாது அப்படின்னு சொல்ல முடியாது. தவறுகள் ஏற்படும் போது உடனே உணர்வடைந்து பாருங்க அறிக்கை செய்ய வேண்டும். சில ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க எப்படின்னா பாருங்க, அவங்க வந்து தங்களுடைய ரட்சிப்பிலிருந்து அப்படியே பேக் அடிச்சு கடைசியில் கர்த்தரையே விட்டுட்டு போயிடுவாங்க.
ரட்சிப்பே வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்கள பற்றி நான் பேசல. ஆனா உத்தமமாய் தேவனுக்காக வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள், அருமையானவர்களே, அவர்கள் உணர்வடைந்து அந்த தவறுகளை அறிக்கை செய்யும் போது கர்த்தர் மன்னித்து விடுகிறார், மறந்து விடுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய ரட்சிப்பு பத்திரமா தான் இருக்குது. ஆவியிலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். ரட்சிப்பை நாம் ஒருபோதும் இழந்து போக போறதே கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க. அதுதான் இந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு நிலை. ஆவியானவர் நம்முடைய ஆவியை பாருங்க, அவர் சீல் பண்ணிட்டாரு என்று நாம் பார்க்கிறோம். கவனிங்க, ஆவி முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக சரீரம், இல்லையா? சரீரம் ரொம்ப முக்கியம். சரீர ரட்சிப்பு, ஆவி ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டுருச்சு. சரீர ரட்சிப்பு வந்துருச்சா, வரப்போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது, இல்லையா? சில ஆட்கள் சொல்றாங்க கிறிஸ்தவ வட்டாரத்தில், சரீர ரட்சிப்பு வந்துடுச்சு, சரீரத்தில் அழியாமை வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. தப்பு. தப்பான உபதேசத்தை கேட்டீங்கன்னா விசுவாசம் பாழா போயிடும். பாருங்க, சத்தியத்தை சத்தியத்தின்படி அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அருமையானவர்களே, சரீர ரட்சிப்பு இன்னும் வரல. ஆனா சரீரத்துக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். சரீரத்துக்கு நல்ல பலனை கொடுத்திருக்கிறாரு. சரீரத்துக்கு கல்வாரி சிலுவையின் மூலமாக நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. சரீரத்துக்கு நல்ல நீடிய ஆயுளை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, கல்வாரி சிலுவையில் அருமையான அவைகளுக்காக கிரயம் கொடுத்து நம்முடைய சரீரங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்படி, நம்முடைய சரீரங்கள் நல்ல பலமுள்ள சரீரமாக இருக்கும்படி அருமையானவர்களை கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறாரு. நீடிய ஆயுள் வரைக்கும் பாருங்க அவர் நமக்கு தந்திருக்கிறாரு. ஆனால் சரீர ரட்சிப்பு இனியும் வரல. சரீர ரட்சிப்பு இனிமேல் தான் வரப்போகிறது என்று சத்தியவேதம் திட்டமாய் சொல்லுகிறது. கர்த்தர் வரப்போகிறாரு. ஆண்டவராய் இயேசு மறுபடியும் வரப்போகிறாரு. முதல் முறை வந்தாரு, அதை கிறிஸ்துமஸ்னு கொண்டாடுறோம், இல்லையா? 2வது முறை வரப்போகிறாரு. இது கொஞ்சம் வித்தியாசமான வருகை. அருமையான, முதல் முறை அவர் குழந்தையா வந்தாரு. 2வது முறை அவர் வரும்போது ராஜாதி ராஜாவா வரப்போகிறாரு. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜாவாக வரும்போது அருமையானவர்களே, நம்முடைய சரீரங்கள் ரட்சிக்கப்பட போகிறது. நம்முடைய சரீரங்கள் மறுரூபம் அடைய போகிறது என்று வேதம் சொல்கிறது. அதை குறித்து சில குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 15:26வது வசனம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். என்ன மரணத்தை பற்றி பேசுறாரு? சரீர மரணத்தை பற்றி பேசுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சரீர மரணம் கடைசி சத்துரு. அருமையானவர்களே, சரீர மரணம் ஒரு சத்ரு. கவனிச்சிங்களா? சரீர மரணம் ஒரு எதிரி. யாருக்கு எதிரி? கடவுளுக்கும் அது எதிரி, மனுஷனுக்கும் அது எதிரி. சரீர மரணத்தை நண்பனை போல பேசிட்டு இருக்க கூடாது. பாருங்க, சரீர மரணம் அது கர்த்தருக்கும் எதிரி, மனுஷனுக்கும் எதிரி என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, சரீர மரணத்தை எதிரியா நினைக்கணும். மட்டுமல்ல, சரீர மரணத்துக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். இருக்கிறீங்களா? சரீர மரணத்தை வெறுக்கணும். அருமையானவர்களே, நல்ல வாழ்ந்து வயசான பிறகு ஆண்டவர்கிட்ட போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ ஆண்டவருக்காக வாழ வேண்டும். ஆண்டவருக்காக இந்த பூமியில வாழ வேண்டும், வெற்றிகரமாய் வாழ வேண்டும். இருக்கிறீங்களா? பாருங்க, சரீரத்துல வியாதி பலவீனங்கள் வரும்போது உடனே பாருங்க தேவனுடைய பிள்ளைகள் எதிர்த்து நிற்க வேண்டும். ஏன்னா வியாதி பலவீனங்கள் அது மரணத்துக்கு, சரீர மரணத்துக்கு முன்னோடிகள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் அருமையானவர்களே, சரீர பலவீனங்கள் வரும்போது, சரீர வியாதிகள் வரும்போது எதிர்த்து நிற்கணும், விசுவாசத்தை அறிக்கை செய்யணும். அருமையானவர்களே, அவிசுவாசமாய் பேசக்கூடாது.
ரொம்ப ரொம்ப முடியாத நேரத்தில் மக்கள் என்ன பேசுகிறாங்க? இருந்தா என்ன பிரதர், போனா என்ன பிரதர்? கேட்டிருக்கிறீங்களா? வாழ்ந்தா என்ன பிரதர், செத்தா என்ன பிரதர்? ஆண்டவர்கிட்ட நான் ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர், ஆண்டவர்கிட்ட போயிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. நான் சொல்றேன், ஹோல்டான், கொஞ்சம் இருங்க, இப்பவே போகாதீங்க, அது ரொம்ப நாள் கழிச்சு போகலாம் ஆண்டவர்கிட்ட. இப்போ நீங்கள் ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் வாழணும். இந்த உலகத்தில் நீங்கள் பண்ணுகிற ஜெபம் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் மற்றவங்களுக்கு வாழுகிற நீங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தீங்கன்னா 4 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லலாம். இருக்கிறீங்களா? 4 பேரை கர்த்தரிடத்துல கொண்டு வரலாம். உங்களால் பிரயோஜனம் இருக்கிறது கர்த்தருக்கு, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு உங்களால் பிரயோஜனம் இருக்கிறது. ஆகவே போகணும்னு தீர்மானிக்க கூடாது, வாழ வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும். இருக்கிறீங்களா? ஏசு இந்த உலகத்தில் வந்தபோது என்ன சொன்னார்? நானோ மனுஷருக்கு வாழ்வு கொடுக்கும், அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தேன். இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்க அருமையான இந்த உலகத்தில் பரிபூர்ண வாழ்வை அனுபவிக்கும்படி கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், இயேசு எனக்கு பரிபூர்ண வாழ்வை கொடுக்க வந்தார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு எனக்கு பரிபூர்ண வாழ்வை கொடுக்க வந்தார். இருக்கிறீங்களா? பரிபூர்ண வாழ்வை கொடுக்க வந்தார். சாதாரண வாழ்வு கிடையாது. அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் மற்ற எல்லாரை பார்க்கலாம் சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழும்படி பரிபூர்ண ஜீவனை கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அபண்டன்ட் லைஃப் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அபண்டன்ஸ்னா பாருங்க, வாழ்வின் பரிபூரணம். ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் குடும்பத்திலும் பொருளாதாரத்திலும் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய பிள்ளைகள் அருமையானவர்களே வாழ்ந்திருக்கும்படி இயேசு இந்த உலகத்திலே வந்தார். ஜீவனை கல்வாரி சிலுவையிலே கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய ஜீவன் நம்முடைய ஜீவன். அந்த பரிபூர்ண ஜீவனை நாம் அனுபவித்து இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வியாதி பலவீனங்கள் வரும்போது விசுவாசத்தில் ஏற்றி நிற்க முடியலன்னா, அதை விரட்டி அடிக்க முடியலன்னா டாக்டர்கிட்டையாவது போகணும். ஹலோ, இருக்கிறீங்களா? டாக்டர்கிட்டையாவது போய் மருந்து மாத்திரையை சாப்பிட்டு உயிரோடு இருக்கிறதுக்கு தீர்மானிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. ஏன்னா சரீரத்தில் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவருக்கு முக்கியம். அருமையானவர்களே, அவருடைய ராஜ்யத்துக்கு அது ரொம்ப முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு வியாதியை விரட்டி அடிச்சிட்டிங்கன்னா மரணத்தை விரட்டி அடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஜீவனை தெரிந்து கொண்டீர்கள் என்று அர்த்தம். வேதம் சொல்கிறது, மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், நீயும் உன் பிள்ளைகளும் வாழ்ந்து பிழைத்திருக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். எல்லாரும் சொல்லுவாங்க, ஜீவனை தெரிந்து கொள். பாருங்க, ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும், வாழ்ந்திருக்கும்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக பாருங்க, ஒரு ஊழியக்காரர் வெளியூர்ல ஊழிய செஞ்சுட்டு இருந்தவர், நம்ம சர்ச்சில் இருந்து போனவர், எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்ன நேரம் தெரியுமா? கொரோனா நேரம். அது கொரோனா தீவிரமாக பரவி கொண்டிருந்த நேரம். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, பாஸ்டர் 7 நாளாக எனக்கு காய்ச்சல் விடவே மாட்டேங்குது, ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுறேன் பிரதர், 7 நாளாக காய்ச்சலாக இருந்துச்சுன்னா ஏன் இது வரைக்கும் டாக்டர்கிட்ட நீங்கள் போகாமல் இருந்தீங்க? எப்படிப்பட்ட காலத்தில் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே போங்க பிரதர், ஆஸ்பத்திரிக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட ஆஸ்பத்திரிக்கு போக சொன்னேன். அவர் ஆஸ்பத்திரிக்கு போனார். போனால் டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க, பிந்தி வந்துட்டீங்க. 7 நாளாக இந்த கொரோனா கிருமிகள் அந்த நுரையீரலை தாக்கி நிறைய பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லி அட்மிட் பண்ணாங்க, ட்ரீட் பண்ணாங்க. ஆனால் பாருங்க, ஆளை காப்பாற்ற முடியல, மறிச்சு போயிட்டாரு. அருமையானவர்களே, இருந்திருந்தாருன்னா எத்தனையோ பேருக்கு பிரயோஜனமாக இருந்திருந்தாருன்னா பாருங்க, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுல ஒரு சின்ன வேலையை அவர் செஞ்சிருப்பாரு, செய்திருப்பாரு. யோசித்து பாருங்க அருமையானவர்களே. டாக்டர்கிட்ட போகிறதுல தப்பு இல்லை, மருந்து எடுக்கிறதுல தப்பு இல்லை. முதல்ல விசுவாசிங்க, வசனத்தை அறிக்கை பண்ணுங்க.
வியாதி பலவீனங்களை விரட்டி அடிங்க. முடியலன்னா டாக்டர்கிட்ட போய் என்ன செய்யுங்க? மருந்து மாத்திரை எடுங்க. உயிரோட இருங்க. இருக்கிறீங்களா? உயிரோடு இருப்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, இவர் ஒரு விதத்தில் சொல்ல போனா மரணத்தில் போய் சரணடைஞ்சிட்டாரு. விட்டுருக்கலாமா? அதை ஆரம்பத்திலே போயிருந்தா நல்லா இருந்திருப்பாரு. கவனியங்களாகவே தேவனுடைய மக்கள், அருமையானவர்களே, சரீரத்திலே பாருங்க உயிரோடு இருக்கணும். ஏன்னா சரீர மரணம் சத்ரு என்று வேதம் சொல்கிறது. இப்போ அங்க நாம் வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 15:26 பரிகடிக்கப்படும் என்ன சத்ரு? கடைசி சத்ரு. எல்லாரும் சொல்லுவோம் கடைசி சத்ரு. கடைசி சத்ரு மரணம். கடைசி சத்ருன்னு போட்டிருக்குதே, அப்ப நான் முதல் சத்ரு எது என்று கேள்வி வருது இல்லையா? முதல் சத்ரு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் சத்ரு தான் ஆவிக்குரிய மரணம். பாருங்க, அதுதான் முதலாவது வந்த மரணம். அதுதான் கொடூரமான மரணம் என்று பாருங்க சத்தியவேதம் சொல்லுகிறது. ஆதாம் பாவம் செய்த போது, அருமையானவர்களே, தேவனை விட்டு பிரிந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆவியிலே பெரிய மரணம் சம்பவித்து விட்டது. அருமையானவர்களே, அந்த ஆவிக்குரிய மரணம் தான் மதர் ஆஃப் ஆல் டெத்ஸ். எல்லா மரணங்களுக்கும் தாய் அந்த ஆவிக்குரிய மரணம் தான். பாருங்க, ஆவிக்குரிய மரணம் தான் மற்ற எல்லா தீமைகளுக்கும், அருமையானவர்களே, ஆணிவேரா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, இப்போ நற்செய்தி என்னவென்றால், இந்த ஆவிக்குரிய மரணத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பரிகரித்து விட்டார். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். ஆவிக்குரிய முதலாவது வந்த மரணம் அதுதான். பாருங்க, ஆவிக்குரிய அந்த மரணத்தை கல்வாரி சிலுவையில இயேசு அபாலிஷ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2 தீமோத்தேயு 1:10. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கி இருக்கிறார். பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அருமையானவர்களே, அந்த முதல் வந்த அந்த கொடூரமான அந்த பயங்கரமான அந்த ஆவிக்குரிய மரணத்தை கல்வாரி சிலுவையிலே பரிகரித்திருக்கிறார். அபாலிஷ் பண்ணியிருக்கிறாரு. அபாலிஷ்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அடியோடு அழிச்சிருக்கிறாரு. இயேசு இந்த ஆவிக்குரிய மரணத்தை கல்வாரி சிலுவையில அடியோட அழிச்சிட்டாராம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தன்மையில ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் அவர் தொங்குகிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நாம் நீதிமான்களாகும்படிக்கு பாவமறியாத அவரை தேவன் என்ன பண்ணாராம்? பாவமாக்கினார். இயேசு பாவமே ஆனார். கவனிங்கள், கல்வாரி சிலுவையில் ஆண்டவராய் இயேசு பாவத்தின் மொத்த ரூபமாக சிலுவையிலே தொங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். கவனிங்கள், அவர் பாவமே ஆனபடினாலே பரிசுத்த தேவன், பாவத்தை பாராத சுத்த கண்ணர், இயேசுவை விட்டு தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டார். இயேசுவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இருந்த அந்த தெய்வீக உறவு துண்டிக்கப்பட்டது. இயேசு தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டார். ஆவிக்குரிய ரீதியிலே இயேசு மரணம் அடைந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய ஆவிக்குரிய மரணத்தை தன்மையில ஏற்றுக்கொண்டார். அந்த அந்த துக்கத்தை போல ஒரு பெரிய துக்கம் இயேசுவுக்கு வேற எதுவுமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. ஆகவே ஆண்டவராய் இயேசு கல்வாரி சிலுவையில அந்த பிரிவினால் உண்டான துக்கத்தின் மிகுதியினால பிதாவைய தேவனை நோக்கி கதறுகிறார். ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர் சொல்லி சத்தம் போடுறாரு.
எந்த பதிலும் வரல. இயேசு கூப்பிட்ட போதெல்லாம் பதில் வந்துச்சு. பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து சத்தம் போட்டாரு. ஆனா சிலுவையில கூப்பிடுறாரு, எந்த பதிலும் வரல. ஏன்னா இயேசு பாவமே ஆனபடினால பரிசுத்த தேவன் தம்முடைய முகத்தை அவரை விட்டு திருப்பி கொண்டார். ஆகவே ஆவியில செத்தவராக, தேவனை விட்டு பிரிந்தவராக, அருமையானவர்களே, பாதாளத்துக்குள்ள போய் அருமையா ஆவிக்குரிய அந்த மரணத்தின் கொடூரத்தை 3 நாட்கள் அனுபவித்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எவ்வளோ பெரிய கரையம் கொடுத்திருக்கிறார் நமக்காக. யோசித்து பாருங்க. இன்னைக்கு நாம் ஆவியிலே ஜீவனை உடையவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆவியிலே ஜீவனை உடையவர்களாக இருக்கிறார்கள். கவனிங்க, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். எல்லாரும் சொல்லுவோம், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். நான் குமாரனாகிய இயேசுவை உடையவன், நான் தேவ ஜீவனை உடையவன். இன்னைக்கு தேவ ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. நித்திய ஜீவனை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். கவனிங்கள். ஆனா அந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பதற்காக இயேசு எவ்வளவு பெரிய கரையம் கொடுத்திருக்கிறாரு. கவனிங்க. இன்னைக்கு நாம அருமையானவர்களே, நமக்காக இவ்வளவு கரையம் கொடுத்த இயேசுவுக்காக சில கரையங்களை கொடுக்க வேணாமா? என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, என்னுடைய திருமணத்தின் மூலமாக, என்னுடைய தொழிலின் மூலமாக, என்னுடைய ஊழியத்தின் மூலமாக எனக்காக கரையம் கொடுத்த இயேசுவுக்காக ஏதாவது ஒரு கரையத்தை நான் கொடுக்க வேணாமா? கண்டிப்பா நான் கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். கர்த்தருக்காக நான் வாழ, கர்த்தருக்காக கரையம் கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களை நான் சொல்லுறேன், கர்த்தர் விசேஷித்த ரீதியிலே ஆசீர்வதிப்பார். பாருங்க. ஆகவே அருமையான எவ்வளவு பெரிய கரையம். பாதாளத்தில் போய் 3 நாட்கள் பாருங்க இயேசு ஆவிக்குரிய மரணத்தின் கொடூரத்தை அனுபவித்தார். 3ஆம் நாள் முடிவிலே மனுஷனுக்காக எல்லா கரையத்தையும் கொடுத்துட்டு அருமையானவர்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெற்றி வேந்தனாக, நீதிமானாக்கப்பட்டவராக, ஜெய கிறிஸ்துவாக, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராக, அதிகாரம் நிறைந்தவராக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அருமையானவர்களை, உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவை என்னைக்கு நாம ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நம்முடைய ஆவியிலே இருந்த அருமையானவர்களே மரணத்தை கர்த்தர் பரிகரிச்சிட்டாரு. பரிகரித்து நம்முடைய ஆவிக்குள்ள இருந்த இந்த மரணத்தை பிடுங்கி எரிஞ்சிட்டு அவருடைய நித்திய ஜீவனை நமக்கு தந்து விட்டார். இன்றைக்கு இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் அருமையானவர்களே, அவருடைய உள்ளத்திலிருந்து மரணம் பரிகரிக்கப்பட்டிருக்கிறது, அபாலிஷ் பண்ணப்பட்டிருக்கிறது. மரணத்தை அடியோடு என்ன செய்கிறாரு? அழிச்சிருக்கிறாரு. ஆவிக்குரிய ரீதியிலே இன்னைக்கு நாம் ஜீவனை உடையவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர்களே சொல்லுவோம், இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. அருமையானவர்களே பாருங்க, ஆவிக்குரிய மரணத்தை பரிகரிச்சிட்டாரு. அது வந்த மரணம். ஆனா இந்த கடைசியில வந்த மரணம் இருக்குதே, இந்த ஆவிக்குரிய மரணத்தினுடைய விளைவு, அதுதான் கடைசி மரணம். அது என்னது? சரீர மரணம். அந்த சரீர மரணத்தை மட்டும் பாக்கி வச்சிருக்கிறாரு. ஏன் பாஸ்டர் அதையும் பாக்கி வச்சிருக்கிறாரு அப்படின்னா எனக்கு தெரியாது. கவனிங்க. ஆனா அது கடைசி சத்ரு என்று அதை கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு, விட்டு வச்சிருக்கிறாரு. கவனிங்க. இப்போ இயேசு வரும்போது என்ன நடக்கும் என்பதை பாருங்கள். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். பெரிய பெரிய எக்காலம் துணிக்குமா. இடி மின்னல் சத்தத்தையே நம்மளால கேட்க முடியல இல்லையா? சில நேரங்களில் இடி பயங்கரமா விழும்போது காதை பொத்திக்கிறோம், தாங்க முடியாத அளவுக்கு சத்தமா இருக்குது. யோசித்து பாருங்க.
கர்த்தர் பெரிய எக்கால சத்தத்தோட வருவாராம். நான் சொல்லுறேன், உலகத்தில் இருக்கிற அத்தனை பயலும் கேட்பான். எல்லாருடைய காதுகளிலும் அந்த சத்தம் என்ன செய்யும்? விழும். அந்த சத்தம் அருமையானவர்களே நமக்கு இன்பமான சத்தம். ஏன்னா இயேசு என்ன செய்கிறாரு? வருகிறாரு. ஆனா அந்த சத்தம் அநேருக்கு அதை போல துன்பமான சத்தம் எதுவுமே கிடையாது. கவனியுங்கள், இயேசு அருமையானவர்களே தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். இப்ப போவோம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 51வது வசனம் பாருங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, அந்த எக்காலத்தை சத்தத்தை பாருங்க, கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். சரீரத்தில் பாருங்க, நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். சரீர பாருங்க ரட்சிப்பு உண்டாகும். அந்த கடைசி எக்காலம் தான் அருமையானவர்களே சரீர மரணத்துக்கு சாவுமணி. பாருங்க, அந்த கடைசி எக்காலம் தொனிக்கும் போது கர்த்தர் வருகிறார். கர்த்தர் வரும்போது பாருங்க, உயிரோடு இருக்கிற நாம் பாருங்க அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு ஒப்பாய் நம்முடைய சரீரங்கள் எல்லாம் மறுரூபமாக்கப்படுமா. அன்னைக்கு வழுக்க மண்டையும் இருக்காது, அன்னைக்கு நரமுடியும் இருக்காது, அன்னைக்கு முகத்தில் சுருக்கமும் இருக்காது, சரீரத்தில் எந்த பலவீனமும் இருக்காது. எல்லாரும் பாருங்க யங்கா இருப்போம், எல்லாரும் இளமையோடு இருப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க அருமையானவர்களே, ஒரு இமைப்பொழுதிலே ஒரு நிமிஷத்திலே நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். மறுரூபத்தை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசு சீஷர்களை கூட்டிட்டு மறுரூப மலைக்கு போறாரு இல்லையா? பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த 3 பேரையும் கூட்டிட்டு மறுரூப மலைக்கு போறாரு. மறுரூப மலைக்கு போய் அவருடைய கண்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமானார் என்று நாம வேதத்துல வாசிக்கிறோம், மத்தேயு 17 வாசிக்கிறோம். அப்படி இயேசு மறுரூபமான போது வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரம் எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாயிற்று. பேதுரு அந்த காட்சியை கண்டானோ இல்லையோ, ஆச்சரியத்தில் மூழ்கி போயிட்டான். ஆச்சரியத்தில் மூழ்கி போன மாத்திரத்தில் அவன் சொல்றான், அங்க எலியா, மோசே எல்லாம் வந்து இயேசுவோட பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு இயேசுட்ட சொல்றான், ஆண்டவரே நாம் இங்கேயே தங்கிடுவோம், இங்கேயே தங்கி 3 கூடாரத்தை போடுவோம், ஒன்று எலியாவுக்கு ஒன்று போடுவோம், ஒன்று அடுத்தது மோசைக்கு போடுவோம், அடுத்தது உமக்கு ஒரு கூடாரத்தை போடுவோம்னு சொல்லி இங்கேயே தங்கிடுவோம். ஏன்னா அந்த காட்சி அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, இயேசு இன்னைக்கு சூரியனை போல பிரகாசிக்கிற முகத்தை உடையவராய் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு பிதாவினுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அவரை யோவான் தரிசிக்கிறான். போவோம், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம். இயேசுவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை யோவான் அப்போஸ்தலன் தரிசித்து விதமாக எழுதுகிறான். வெளிப்படுத்தல் 1:13 இருந்து பாருங்க. அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருக்கிற மனுஷ குமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தை இறைச்சலை போல இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. கவனிங்க, மறுரூபமாக்கப்பட்ட இயேசு அருமையானவர்களே எவ்விதமாக பிரகாசமுள்ள அந்த உயிர்த்தெழுதலின் சரீரத்தோட பிதாவினுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ பிலிப்பியருக்கு போங்க,
பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். கவனிங்கள் அருமையானவர்களே, அவருடைய சரீரத்தை போலவே நம்முடைய சரீரத்தை கர்த்தர் மறுரூபப்படுத்துவாராம். அவருடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்புதமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்த அவரை போலவே நம்ம மாறிடுவோமா? இருக்கிறீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பாருங்க, கர்த்தருடைய வருகையில சரீரத்துல அவரை போலவே நாம் மாறிவிடுவோம். ஆனா ஆவியில இன்னைக்கு அவரை போலவே தான் இருக்கிறோம். எல்லாமே அவரை போல மாறுறதுக்காக பாருங்க உண்டாக்கப்பட்ட திட்டம் தான் ரட்சிப்பின் திட்டம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே கவனிங்க, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்ம பேரை பரலோகத்தில் ஏற்கனவே எழுதி வச்சுட்டாங்க. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பதாக சென்னை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் காலேஜில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ரட்சிக்கப்பட்டது நம்முடைய சபையில். அதனால் மாதத்துக்கு 2 வாட்டியாவது வந்துடுவேன். குறைஞ்சபட்சம் ஒரு வாட்டியாவது வந்துடுவேன். வரும்போது ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டு வருவேன். சில நேரங்களில் பாருங்க, இங்கேருந்து திரும்பி போகிறதுக்கு அந்த ட்ரெயின் டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் கொடுத்துருப்பான். கன்ஃபார்ம் ஆனால் போகலாம், கன்ஃபார்ம் ஆகலைன்னா போக முடியாது. பாருங்க, அந்த காலத்தில் செல்ஃபோனும் கிடையாது, லேண்ட்லைனும் கூட எல்லார்ட்டையும் இருக்காது. ஆகவே நம்ம பேர் அந்த லிஸ்ட்டில் வந்திருக்குதான்னு சொல்லி பார்க்குறதுக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவேன். 6 மணி ட்ரெயினுக்கு 4 மணிக்கு லிஸ்ட் ஓட்டுவான். போய் பார்ப்பேன் பாருங்க, நம்ம பேர் வந்திருக்குதா இல்லைன்னா வந்திருந்துச்சுன்னா ட்ரெயினில் படுத்து தூங்கிட்டு போகலாம். வரலன்னா பாருங்க, இந்த சாதாரண பஸ்ஸுகளில் உட்காந்துக்கிட்டு போய் பஸ் மாறி மாறி போக வேண்டியது இருக்கும். அதனால நம்ம பேர் வந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு போவேன் பாருங்க. அநேக நேரங்களில் என் பேர் வந்துடும். திக்குன்னு இருக்கும் போகும்போது. ஆனால் அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஐயோ, நம்ம பேர் வந்துருச்சு, இன்னைக்கு ட்ரெயினில் செஞ்சிடலாம், போயிடலான்னு சொல்லி. அருமையானவர்களே, ட்ரெயினில் போகிறதுக்கே இவ்வளோ சந்தோஷம்னா பரலோகத்தில் நம்ம பேரை எழுதி ஓட்டிட்டாங்கங்க. பரலோகத்தில் நம்ம பேரை நினைச்சிட்டாங்க, எழுதி ஓட்டிட்டாங்க. அருமையானவர்களே, நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. மாம்சத்தில் இந்தியாவில் குடிமக்களாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இயேசு வரப்போகிறாரு. அவருடைய வருகையில் அவரை போலவே நம்ம மாறப்போகிறோம். அவரை போலவே சூரியனை போல பிரகாசிக்கிறவர்களாக மாறப்போகிறோம். எல்லாரும் கரங்களை உரக்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம், 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று. அவரை மாதிரியே இருப்போமா? என்ன அன்பு பாருங்க. இந்த சாதாரண மனிதர்களை அருமையான அவரை போலவே மாற்றும்படியாக இயேசு ஒரு மகா பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு தான் இறங்கி வரப்போறாரு. கர்த்தருடைய வருகையில் பாருங்க, இந்த சரீரங்கள் அவரை போல மாற்றப்பட்டு அவருக்கு ஒப்பாய் இருப்போமா? என்ன ஆச்சரியம்! கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அப்ப சரீர ரட்சிப்பு இனி வரப்போகிறது. ஆவியில ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டோம், சரீர ரட்சிப்பு இனி வரப்போகிறது.
கடைசியாக ஒரே ஒரு குறிப்பை சொல்லி முடிச்சிடுறேன். அப்போ ஆத்மாவை பற்றி என்ன பாருங்க. ஆத்மா என்பது நம்முடைய மனது. பாருங்க அருமையானவர்களே, இந்த ஆத்ம ரட்சிப்பு பற்றி என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்மா அருமையானவர்களே, அது என்னைக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கு இருந்து தொடர்ந்து ரட்சிக்கப்பட்டு கொண்டே வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்கள், ஒரு லாங் ப்ராசஸ், தொடர்ந்து ரட்சிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. இதை எப்படி சொல்லலாம்னா பாருங்க, இந்த சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லையா, ஸ்கூலில் போய் எல்கேஜியில் போய் சேர்றாங்க. சேர்ந்தா வாரக்கணக்கா, மாதக்கணக்கா, வருஷக்கணக்கா ஸ்கூலுக்கு போய் 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 படித்து படித்து பாருங்க, அப்படியே பாருங்க அறிவில் என்ன செய்கிறாங்க, வளர்றாங்க இல்லையா. ஸ்கூலுக்கு போன உடனே எல்லாம் வழங்கிறாது. என் மகா இருக்கிறாளே, அவ என் பேத்தியை பாடாப்படுத்துறா. சில நேரங்களில் இத்தனை வாட்டி சொல்லி கொடுத்துட்டேன், உனக்கு ஒன்றும் என்ன செய்ய மாட்டேங்குது, விளங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவ்வளோ பாடாப்படுத்துறேன். நான் சொல்லுவேன், சின்ன பிள்ளைன்னா அப்படிதான், திரும்ப 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 என்ன செய்ய சொல்லி கொடு. நல்லா ஏறிடுச்சுன்னா, விளங்கிடுச்சுன்னா அப்புறம் மறக்கவே மறக்காது. கவனிங்க, 20 வருஷம் படித்து தேறி அப்புறம் என்ன செய்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, சம்பளம் வாங்குறாங்க, பாருங்க நல்ல விதத்தில் என்ன செய்கிறாங்க, வாழுகிறாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் அருமையானவர்களே. உடனே எல்லாம் வழங்காது, ஆனால் திரும்ப திரும்ப வாரக்கணக்கா, மாசக்கணக்கா, வருஷக்கணக்கா சத்தியத்தை கேட்க 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 இந்த மனது என்ன செய்கிறது, ரட்சிக்கப்படுகிறது, மனது மறுரூபம் அடைகிறது. ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஒவ்வொரு வாரமும் பாருங்க, ஆலயத்துக்கு வரும்போது வசனத்தை கேட்குறோம், விசுவாசிக்கிறோம், வசனத்தை கேட்குறோம், விசுவாசிக்கிறோம். பாருங்க, நாம கேட்ட வசனங்கள் ஒரு காலம் பிரயோஜனமற்றதாய் போகவே போகாது. பாருங்க, வசனத்தை கேட்கிறோம், விசுவாசிக்கிறோம், அதனுடைய விளைவு என்னன்னா ஆத்ம ரட்சிப்பு, மனது மறுரூபம் அடைகிறது, மனது ரட்சிக்கப்படுகிறது. இப்போ கவனிங்க, முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல போறேன். அருமையானவர்களே, எந்த விகிதத்தில் இந்த ஆத்மா ரட்சிக்கப்படுகிறதோ, எந்த விகிதத்தில் இந்த ஆத்மா மறுரூபம் அடைகிறதோ, அந்த விகிதத்தில் பாருங்க உலக பிரகாரமான நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியம். அதனால தான் கர்த்தர் சொன்னாரு, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க நான் விரும்புகிறேன் சொல்லியா கர்த்தர் சொன்னாரு. கவனிங்க, பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க நான் விரும்புகிறேன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு எல்லா விசுவாசிகளும் ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனா அருமையானவர்களே, அது ஆசீர்வாதமான வசனம் தான். அந்த ஆசீர்வாதமான வசனத்துக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 3 யோவான் 2வது வசனம் எல்லாருக்கும் தெரியும். கவனியங்கள், என்ன நிபந்தனை? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல. எல்லாரும் சொல்லுவோம், ஆத்மா வாழ்கிறது போல. ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க நான் விரும்புகிறேன். அப்ப ஆத்ம வாழ்வு, ஆத்ம ரட்சிப்பு, ஆத்ம மறுரூபம், உயர்ந்த எண்ணங்கள் அருமையானவர்கள் நம்மை நிரப்ப வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கவனிங்க அருமையானவர்களே, ஆசரிப்பு கூடாரத்தை எடுத்தீங்கன்னா வெளியே ஜனங்க நின்னாங்க, நடுவில் பரிசுத்த ஸ்தலம் இருந்தது, கடைசியில் பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம். அதை திரை போட்டு மறைச்சிருந்தாங்க. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தேவ பிரசன்னம் இருந்தது. தேவன்கிட்ட எல்லா வல்லமையும் இருக்கிறது, எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது, எல்லா நன்மைகளும் இருக்கிறது. வெளியே இருக்கிற ஜனங்களுக்கு அருமையானவர்களே தேவைகள் இருக்கிறது. ஆனால் உள்ளே இருக்கிற தேவன், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன் வெளியே இருக்கிற ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டுமானால் அந்த பரிசுத்த ஸ்தலத்தை கடந்து வந்தாதான் அருமையானவர்களே வெளியே இருக்கிற ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியும். கவனிங்க, இந்த பரிசுத்த ஸ்தலத்தை கடந்து வராம உள்ளே இருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வெளியே இருக்கிற ஜனங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதே போல அருமையான கவனிங்க, நமக்குள்ளே இந்த தேவன் இருக்கிறார். இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் நமக்குள்ளதான் இருக்குது.
தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு, அவருக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. பாருங்க, சரீர பிரகாரமாக நமக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. அருமையானவர்களே, உள்ளே இருக்கிற தேவன் சரீர பிரகாரமான தேவைகளை சந்திக்க வேண்டுமானால் மனதின் வழியாக தான் செய்ய முடியும், சந்திக்க முடியும். கவனிங்க, மனதிலே அருமையானவர்களே பரிசுத்தமான எண்ணங்கள் இருக்கும்போது தான் சரீர பிரகாரமான வாழ்வு பரிசுத்தமாக இருக்கும். மனதிலே அருமையான சுகத்துக்கு அடுத்த எண்ணங்கள் இருக்கும்போது தான் சரீரம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். மனதிலே ஐஸ்வர்யத்துக்கு அடுத்த எண்ணங்கள் இருக்கும்போது தான் சரீர பிரகாரமான வாழ்க்கை ஐஸ்வர்யமுடையதாக மாறும். மனது வெற்றியின் எண்ணங்களை உடையதாக மாறும்போது தான் வாழ்க்கை வெற்றி உள்ளதாக மாறும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல. எல்லாரும் சொல்லுவாங்க, ஆத்மா வாழ்கிறது போல. ஆகவே பாருங்க, மனதை அருமையானவர்களே கர்த்தருடைய வார்த்தைக்கு அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் என்னுடைய மனதை நிரப்பட்டும். உம்முடைய வசனத்தின்படி சிந்திக்கிற மனிதனாக நான் மாற எனக்கு அனுகிரகம் செய்யும் சொல்லி அருமையான மனதின் எண்ணங்களை பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்கள். வீணான காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. மனதின் எண்ணங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒத்து சிந்திக்கட்டும். அது கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒத்த எண்ணங்களாக மாறட்டும். நான் சொல்கிறேன், எதிர்காலம் மகிமையான எதிர்காலமாக இருக்கும், வெற்றி நிறைந்த எதிர்காலமாக இருக்கும். இருக்கிறீங்களா? எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, மக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவியை ரட்சித்து கர்த்தாவே எங்களுக்குள்ளே நித்திய ஜீவனை தந்திருக்கிறீர். எங்களுடைய சரீரத்தை உம்முடைய வருகையிலே ரட்சிக்கப் போகிறீர். சுகத்தையும் பலத்தையும் நீடி ஆயுளையும் எங்களுடைய சரீரத்துக்கு தந்திருக்கிறீர். எங்களுடைய மனதை ரட்சிக்கும்படி உம்முடைய வார்த்தையை தந்திருக்கிறீர். வார்த்தையினாலே எங்களுடைய மனது நிரம்பட்ட ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் ஜீவ வசனங்களை கொண்டு எங்களுடைய மனதோடு பேசுவீராக. எங்களுடைய மனது உம்முடைய வார்த்தையின்படி சிந்திக்கிற மனதாய் மாறட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடப்பதாக ஆயுதமானீர் செய்கிறீர். ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தபடி ஆளுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.